விஜய் அண்ணாவோட டைவர்ஸ் பிரச்சனையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து. இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் வர நேரத்தில் தான் இவங்களுக்கு இந்த இஷ்யூ எல்லாம் தெரியுது. அவங்க மனைவியா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எப்போ வேணாலும் இதை சொல்லியிருக்கலாம். இல்ல இந்த டைவர்ஸ் அந்த கேஸ் எப்போ வேணாலும் வெளியே வந்திருக்கலாம். ஆனா கரெக்டா தேர்தலுக்கு 2 மாசம் இருக்கும்போது தான் இதை பூதாகரமா வெடிக்கிற இந்த விஷயம் வெடிக்குது. அப்படின்னா முதலமைச்சர் ஆயிடுவாரு விஜய் அண்ணா, அதை எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்றதுதான் அவங்களோட நோக்கமா இருக்குது. ஏன்னா ஒருத்தர் தான் பிடியில இருந்து வெளியே போகும்போது அவங்க பெரிய ஆளா வளரக்கூடாது. அதாவது நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சிருப்போம், ஆபீஸை விட்டு நம்ம வெளியே போறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை எவ்வளவுலாம் முடக்க பார்ப்பாங்களோ அந்த மாதிரி முடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இவங்க தன்னை விட்டு விஜய் அண்ணா வெளியே போறாரு, பெரிய இடத்துக்கு போயிடுவாரு, முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லி அவரோட பேரை கெட்ட பேர் ஆக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா மக்களுக்கு நல்லா தெரியும் அது தனிப்பட்ட வாழ்க்கை, இது பொது வாழ்க்கை அப்படின்றது. பொது வாழ்க்கையில அண்ணன் கரெக்டா இருக்காரு. இவ்வளோ நாளா கிட்டத்தட்ட 25 வருஷமா தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் அவர் கரெக்டா தான் இருந்தாரு. ஒருத்தரை எப்படியும் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது நான் இப்படிதான் வாழணும்ன்றது அவங்கவுங்களோட இஷ்டம். அதுதான் நம்மளுக்கு சட்டம் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி விஜய் அண்ணாக்கு பிடிக்கலன்னா அவர் டைவர்ஸ் வாங்க தான் செய்வாரு. இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகும்.